ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் பொழுது செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். உலகம் முழுவதிலும் பார்க்கும்படியாக இறைவன் இருக்கின்றார் என்பதை செயலிலே செய்த காண்பிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய கவனத்தையும் திருப்ப வேண்டும். அதற்கான ஒரு முன்னுரையாகத்தான் இந்த யூடியூப் தமிழ் கிறிஸ்தவ சேனலில் இறைவன் இருக்கின்றார் என்பதை விளக்கத்தை ஏறக்குறைய 2 வருடங்களாக நான் பேசி வருகிறேன். என்னுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய நோக்கமே இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். அது எனக்கு சின்ன வயதிலிருந்து அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தான் நான் இப்பொழுது செயல்படுத்தி வருகிறேன். அதன் காரணமாக நான் பல தேசங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பல வேத அறிஞர்களோடு வாக்குவாதம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப ஒரு சரியான முறையில், என்ன சொல்வது, அதாவது ரொம்ப தாழ்மையான முறையில், ரொம்ப சுமூகமான முறையில் என்னுடைய வாதங்களை நான் பேசி வருகிறேன். நான் எருசலேம் நகரத்திற்கு போயிருக்கிறேன் ஒரு 12 வருடத்துக்கு முன்பதாக. அங்கே இப்படி தான் ஒரே யுத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த வளாகத்திற்குள்ளார போய் நான் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கல. நான் நினைத்து வைத்திருக்கிற அநேக வாதங்களெல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த முதல் முறையாக அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய வளாகத்திற்குள்ளார போன உடனே நான் போய் அங்கே இருக்கிற போதகர்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல, யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள், அவர்கள் எல்லாத்தையும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ போய் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக இந்த இடத்துல இருக்கும் பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தார் என்று அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களெல்லாம் அவர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அவர் சொன்னதற்கான விளக்கத்தை கேட்கல. அதற்கு பதிலாக அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாமுக்கு நான் முன்னமே இருக்கிறேன் என்று சொன்னதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால் நீங்கள் கல்லெடுத்துட்டீங்க அவரை அடிப்பதற்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் அதனுடைய விளக்கத்தை இயேசுவானவர்கிட்ட நீங்கள் பொறுமையாக கேட்டிருந்தால் அவர் விளக்கி செய்திருப்பார், விளக்கம் கொடுத்திருப்பார், உங்களுடைய முன்னோர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் அவர்கள்கிட்ட நான் சொன்னேன், இயேசுவானவர் சொன்னது மாதிரியே இப்பொழுது இந்த உலகத்தில் சொல்ல முடியும் என்று சொல்லி நான் சொன்னேன். உதாரணத்திற்கு நான் என்னையே பயன்படுத்தினேன். இப்போ எனக்கு 47-48 வயசு ஆகிறது. ஆனால் என்னால் 1ஆம் நூற்றாண்டில் நான் இங்கே இருந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் இருந்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க நானும் ஐ டோன்ட் பிலீவ், ஐ டோன்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூத போதகமார்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இங்கே விளக்கம் கேட்டிங்கன்னா நான் விலைக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறமேல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாக்குவாதத்தை நீங்கள் தொடரலாம். நான் சொல்லட்டுமா விளக்கம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட விலைக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி சொன்னேன் என்று கேட்டால், என்னால் 1ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில், இந்த எருசலேம் நகரத்தில், இந்த இஸ்ரேல் தேசத்தில், இந்த உலகத்தில் நான் இருந்தேன்னு என்னால் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், எனக்கு 47-48 வயசு ஆகுது. எனக்கு ஒன்றும் அது தெரியாதது இல்லை. இருந்தாலும் நான் எப்படி ஒரு 1ஆம் நூற்றாண்டில் இருந்தேன்னு சொல்ல முடியும்? அதற்கான என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வரிசைப்படுத்தினேன். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை தான் என்னன்னு கேட்டால், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த எருசலேம் நகரத்தில் 1ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கிறார். அவர் திரியகத்தில் 3வது நபராக இருக்கிறார். அவர் அவர் இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார். ஆனால் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அல்லது எஸ்பெஷலாக, அதாவது ஒரு சிறப்பான முறையில்
கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இந்த எருசலேம் நகரத்துக்கு 1ஆம் நூற்றாண்டில் வந்தார். ஸோ 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வயது என்ன என்று சொல்லி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1982 வருஷம் 83 வருஷம் ஆகுது என்று சொல்லி நான் அப்போது அவர்களிடத்தில் சொன்னேன். ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்துல வந்துட்டாருன்னு சொன்னால், வந்து வாசம் செய்வாருன்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய வயது பரிசுத்த ஆவியானவருடைய வயதை போல மாறிவிடும். உதாரணத்திற்கு இப்போ நான் ரொம்ப ஒரு ஏழ்மையாக இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஏழையாக இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். அதில் மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குது, அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த லாட்ரி எனக்கு விழுந்துடுச்சு, எனக்கு பரிசு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த பரிசு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால், நான் நேற்றுக்கு வரைக்கும் ஏழையாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் யார்? இன்றைக்கி நான் ஒரு மில்லியனர், நான் ஒரு கோடீஸ்வரன் மாதிரி மாறிடுவேன். காரணம் என்ன? கோடிக்கணக்கான ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு, என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு பேர் என்னவோ மாறிடும், கோடீஸ்வரன் சொல்லிட்டு மாறிடும். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் 1982 வருஷமாக இருக்கிறாரு. அவர் என்னுடைய சரீரத்தில் வாசம் செய்துட்டு இருந்தாருன்னு சொன்னால், அவருடைய வயசை எனக்கு பொருந்திடும். அதனால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் 1ஆம் நூற்றாண்டிலேயே நான் இருந்தேன்னு என்னால் சொல்ல முடியும். இப்படி தான் இயேசுவானவர் 1ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னார்னா, உங்களுடைய முன்னோர்களிடத்துல நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன்னு அவர் சொன்னார். உங்கள் முன்னோர்கள் அவர்கிட்ட விளக்கத்தை கேட்டிருந்தா இந்த விளக்கத்தை தான் இயேசுவானவர் சொல்லியிருந்திருப்பார். என்ன விளக்கம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறார், எப்போ இருந்திருக்காரு? அவர் காலங்காலமாக அவர் இருக்கார். ஸோ ஒரு சரியான ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவனுடைய ஆவியானவர் கன்னி மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே போய் அவர் கர்ப்பம் தரித்து அவர் உருவானார். அப்போ 32 வயசு 33 வயசு இருக்கும்போது உங்ககிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறனால அந்த மாதிரி இயேசுவானவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஆபிரகாம் எப்போ இருந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தார். யாருக்குரிய 2000 வருஷம் அதுக்கு முன்பதாக ஆபிரகாம் இருந்தார். ஸோ அதனால் இயேசுவானவர் சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதை சிந்தனை செய்து பார்த்து இது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணி வந்திருக்கணும்? நீங்கள் முடிவெடுத்திருக்கணும். முடிவெடுத்து இவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, இவர் தேவன் தான் ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறார் என்ற சொல்ல என்று 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 நீங்கள் சொல்லணும், சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வரணுன்றதுக்காக தான் இயேசுவானவர் இப்படி சொன்னாரே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் முன்னோர்கள் கேட்காம விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக அவரை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு நீங்கள் கல் எடுத்துட்டீங்க. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்துவானவருடைய சிஷியன் நான். என்னால் சொல்ல முடியும், நான் 1ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தேன்னு சொல்லிட்டு அதை நான் நிரூபித்தும் காட்ட முடியும். எப்படி நிரூபித்து காட்ட முடியும்? அதுக்கும் நான் இயேசுவானவர்கிட்ட தான் நான் போகணும். என்னுடைய குருவானவர் இருக்காருல்ல, இயேசுவானவர், அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்கிறாரு ஒரு கட்டத்தில்? இதே யூதர்கள் உங்களுடைய முன்னோர்கள் இடத்துல, ஏன்னா அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க? உங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இயேசுவானவர் பல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ இயேசுவானவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து பாருங்கள், நான் அதை 3ஆம் நாள் நான் அதை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தேவாலயம் என்று சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்தை சொல்கிறார். ஏன்னா அவர் ஒரு தெய்வம், அவருக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதனால என்ன சொன்னார்? அவர் ஒரு தேவனுடைய ஆலயமாக இருப்பதனால இந்த ஆலயத்தை இடித்து பாருங்கள்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே யூதர்களும் ரோமர்களும் என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய முன்னோர்கள் அவரை எடுத்து சிலுவையில் அடித்து கொலை செய்து விட்டீர்கள். நீங்கள் அறியாமல் அப்படி செய்துட்டீங்க. அதனால தான் இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசுவானவர் கூட ஜெபித்திருக்கிறார். அதற்கப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் இப்போ யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து அவர்களை கொலை செய்தீர்கள். அவரை கல்லறையில் வச்சுட்டீங்க.
மூன்றாம் நாளில் போய் அந்த கல்லறைக்கு முன்னாடி காத்திருந்து இவர் வெளியில் வராரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய முன்னோர்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த உங்களுடைய முன்னோர்கள் அதை செய்யலை. அதனால் என்ன தெரியல, இயேசுவான உயிரோடு எழுந்தது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அதையே திருப்பி என்னால் செய்து காண்பிக்க முடியும். எப்படி பாருங்க, என்னுடைய சரீரத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனால நான் என்ன சொல்ல முடியும்? நான் 1ஆம் நூற்றாண்டிலே இருந்தேன்னு என்னால் சொல்ல முடியும். அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னா பாருங்க, என்னுடைய சரீரமானது, என்னுடைய உடலானது பரிசுத்த ஆவியானவரால் வாசம் செய்யக்கூடிய ஒரு உடலாக இருக்கிறது, சரீரமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய உடலும் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது என்று சொல்லி நான் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத தேவாலயத்தினுடைய எல்லாம் இடிஞ்சு போய் இப்போ அங்கே செவுர் மட்டும்தானே இருக்கு. அந்த அழுகியின் சுவரன்னு சொல்லுவாங்க, வெயிலிங் வால். அப்போ அந்த வெயிலிங் வால் கேம்பஸில் நான் அவங்க ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க. அவர்களுடைய துப்பாக்கிகள், அவர்கள் தோலில் மாட்டிருக்கிற துப்பாக்கிகளை பார்த்தோம்னாவே நமக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கும். அந்த அதிநவீன துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த யூதர்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி துப்பாக்கிகள்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய துப்பாக்கியால் கூட என்னையெல்லாம் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதனால் 1ஆம் நூற்றாண்டில் உங்களுடைய முன்னோர்கள் கல் எடுத்துட்டாங்க இயேசுவான அடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ கல்லுகளுக்கு பதிலாக என்ன இருக்கு? சோபாஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் இருக்கு, அதிநவீன துப்பாக்கிகளெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் வச்சு என்ன மாதிரி மனுஷனை, என்ன மாதிரி உடலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த யூத போதகர்மார்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்களெல்லாம் ரொம்ப அசந்து போயிட்டார். அங்கே இருக்கிற ஒரு ரபாய் என்கிட்ட எப்படி சொன்னார், நான் டால்மூடெல்லாம் படிச்சிருக்கிறேன், கிறிஸ்தவ ரிலிஜன் பற்றியெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரபாய் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ரபாய் கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஐப்ரீஸ்ட் இருக்காருல்ல, பிரதான ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட வேணால் கூட்டிகிட்டு போங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இது சிந்திக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதே ஆர்வம் அவருக்கும் வரட்டும், வாங்க போகலாம், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நோ, அவரையெல்லாம் நம்ம போய் பார்க்கவே முடியாது, அவருக்கு பக்கத்துலேயே போக முடியாது, அவர் ரொம்ப மிகப்பெரிய ஆள், நீங்களே வேணால் டைரெக்டாக போகலான்னு சொல்லிட்டு என்கிட்ட டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த ரபாயுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் செல்ஃபியெல்லாம் அவங்களோட எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன். சரி, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், மத்திய ஆசியாவில் அங்கே பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏறக்குறைய இன்னைக்கு 1 மாதம் பக்கம் ஆக போகுது. ஆனால் இந்த யுத்தமானது ஒரு ஆச்சரியப்படுவதற்கான யுத்தம் அல்ல. ஏனென்று கேட்டால் இந்த யுத்தம் இப்படி தான் இருக்க போகுது என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நிறைவேறி வருகிறது. நான் போன வாரம் ஒரு சகோதரி கிட்ட பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எப்பொழுதுமே யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, அதனால் இதுவும் அதே மாதிரி தானே ஒரு யுத்தம் தான், இதொன்னும் உலகத்தை முடிவு கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்கிட்ட சொன்னார்கள். அப்போ நான் அவர்களிடத்துல சொன்னேன், நீங்கள் சொல்கிறது சரிதான், உலகத்தில் பல இடங்களில் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கிறது, மக்கள் மடிந்து போய் செத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம் முற்றிலும் வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களுக்கு விளக்கி சொன்னேன். இந்த உலகம் முடிவுக்கு வருவதற்கு முன்னதாக பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இயேசுவான மத்திய 24:14 சொல்லியிருக்கிறாரு. அப்போது இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி எல்லாம் ஒரு சரியான நற்செய்தி கிடையாது. அப்போது சரியான நற்செய்தி என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவியாக இருக்கிறான். அப்போ அவன் பாவி என்று சொல்லி அவனுக்கு முதலாவது தெரிய வேண்டும். 2வது, அவன் இயேசு கிறிஸ்துவானவருடைய நற்செய்தியை விசுவாசிக்க வேண்டும், கேட்டு அந்த நற்செய்தியை அவன் விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போ விசுவாசம் வைப்பதனுடைய பலனாக அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய சரீரமாக மாற வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் நற்செய்தி. அப்படி ஒரு மனிதன் மாறிவிட்டால் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அந்த மனிதனை அழித்து விட முடியாது. இப்போ உயிர்கொல்லி நோயெல்லாம் இருக்குது, கேன்சர் மாதிரி, அதெல்லாம் அந்த மனிதனை
சாகடிக்க முடியாது. ஆக்சிடென்ட்லாம் இந்த உலகத்தில் நிறையா நடக்குது, வயலன்ஸ் எல்லாம் நிறையா நடக்குது, டெரரிஸ்ட் ஆக்ஷன்லாம் நிறையா நடக்குது. இதுவெல்லாம் என்ன பண்ண முடியாது, அந்த மனிதனை சாகடிக்க முடியாது. எந்த ஒரு ஈவன் நான் சொன்னது போல் துப்பாக்கியால் கூட அந்த மனிதனை என்ன பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது. ஏன் என்று கேட்டால் அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். அதனால் அவனை சாகடிக்க முடியாது. அதுதான் நற்செய்தியினுடைய உன்னதமான ஒரு நோக்கம், உன்னதமான ஒரு நிலை. இதுதான் ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இதுதான் சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாராவது சொல்லி வருகிறார்களா? நீங்கள் போய் பாருங்கள், 1800 வருஷமாக இந்த உலகத்தில் நற்செய்தி என்பது கிறிஸ்தவர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ கிறிஸ்தவர்களால் சொல்லப்பட்டு வருகிற இந்த நற்செய்தியெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாலே சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி. இது ஒரு சரியான நற்செய்தி கிடையாது. இன்றைக்கு நற்செய்தியை கேட்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், மறுபடியும் பிறந்து விட்டால், அவனுக்கு சரீர பிரகாரமாகவும் ஆவியின் பிரகாரமாகவும் எந்த ஒரு வழியிலும் அவனுக்கு மரணம் வரக்கூடாது, வராது என்று சொல்லி யாராவது போதிக்கிறார்களா? உலகத்தில் யாரும் போதிக்கிறதே கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் விசுவாசிகள், அவர்களுக்கெல்லாம் குருடர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் குருடருக்கு வழிகாட்டிகள், இல்லைன்னா குருடரான வழிகாட்டிகள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லலாம். அவர்கள் தான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்கிட்ட என் மூலமாக கேட்டிருக்கிறீங்க. நற்செய்தி என்றால் என்ன? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அதன் பலனாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அந்த மனிதன் ஒரு சாகாத நிலையை அடைந்து விடுவான் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன்ல. இதுதான் உண்மையான நற்செய்தி. இதை யார் தான் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சிகள் தான் சொல்ல முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அதற்கு பிற்பாடு அந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய நற்செய்தியை யார் சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சிகள் சொல்ல வேண்டும், விசுவாசிகள் சொல்லுவதல்ல நற்செய்தி என்று சொல்லி அந்த சகோதரிகளிடத்தில் நான் விளக்கமாக சொன்னேன். அதற்கப்புறம் அவர்கள் தொடர்ந்து எங்கிட்ட எந்த விதமான மறுப்பையும் அவர்களால சொல்ல முடியல. பாருங்க, இந்த ராஜ்யத்தினுடைய சவிசேஷம் தான் உலகம் முழுவதும் சாட்சியாக சொல்லப்படும். எதற்காக? ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, அல்லது எல்லோரையும் மனம் திரும்ப செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கமாகிய யூதேயா கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் தான் மெஸ்ஸையா, அவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி உலகத்திற்கு சாட்சியாக யாரு தான் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் தான் சொல்ல முடியும். இப்போதான் இது பேச்சுவாக்கில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்டு வருகிறது. இது இந்த மாதிரியான செய்தியை உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்துல யாரும் கேட்கவே முடியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய பெயர் வில்லியம் ஜி பீட்டர். அதனால் இன்னைக்கு நற்செய்தி இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு கேட்கிறார்கள். கேட்கங்கடையும் தான் என்கிட்ட இந்த மாதிரியான விளக்கத்தை கேட்கிறார்கள். நானும் அவர்களுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நடந்து வருகிற இந்த யுத்தமானது இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு போய் விடும். அதை தொடர்ந்து நான் சொன்னதை போல இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளால். பிற்பாடு வேத வசனங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதெல்லாம் நிறைவேறினதுக்கு பிற்பாடு இதெல்லாம் சீக்கிரத்தில் ஒரு 2-3 வருடத்திற்குள்ளே இதெல்லாம் முடிந்துவிடும். அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வர போகிறார். அவருடைய ராஜ்யம் நம்மெல்லாம் ஜெபித்து வருகிறோம் இல்லையா? அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து வருகிறோம். தைன் கிங்டம் கம்ஸ் என்று சொல்லி. அதனால் அவருடைய ராஜ்யம் வர இருக்கிறது. நண்பர்களே, இதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த காலத்தில் தான் இயேசுவானவர் மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை இன்றைய நாட்களில் தான் இயேசுவானவர் நிறைவேற்றி வருகிறார். 1ஆம் நூற்றாண்டில் நிறைவேற்றலை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் என்ன, பிரசங்கமார்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம் அது 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறி விட்டதாக சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. இன்றைய காலங்களில் தான் இயேசுவானவர் அந்த வசனத்தை நிறைவேற்றி வருகிறார். அதே வசனம் மத்தேயு சுவிசேஷம் 16:28 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை அந்த கிறிஸ்துவானவர் இன்றைய காலத்தில் அந்த
21ஆம் நூற்றாண்டில் தான் நிறைவேற்றி வருகிறார். அப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்தவன் வராமல் என்னை போன்ற மனிதர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்தவனுடைய சாட்சிகளுக்கு யாரும் அழித்து விட முடியாது, கொலை செய்து விட முடியாது என்பது தான் ஒரு அடையாளம். ஸோ இது உங்களுடைய கவனத்திற்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் இது வரைக்கும் கேட்டதற்காக நன்றி. இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரியாக உலகம் அறிந்திராத, கேட்டிருக்காத பல விஷயங்கள், 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதைகளை குறித்து சரியான நேரம் பொழுது நீங்கள் கேட்கலாம். இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்பதற்காக நன்றி. God bless you, my dear brothers and sisters.